யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கண்டென்ட்டே கிடைக்கல பார்த்துட்டு இருந்தப்போ தான் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தறி கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜீவ் காந்தி பாலிடெக்னிக் காலேஜில். நம்ம அதை இங்கே ஒரு விசிட் வந்தப்போ தான் நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் மக்கள் ராஜன் அவர்கள் தான் தலைமையில் தான் இந்த கண்காட்சி நடந்தது. இதை பார்த்திங்கன்னா இதில் கைத்தறித்துறை சார்ந்த கைத்தறி ஆய்வாளர்கள், முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் இவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சென்னிமலை சொசைட்டி மேனேஜர்ஸ் அனைவரும் பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மக்கள்ராஜன் அவர்கள் ரிப்பன் கட் பண்ணி கண்காட்சியை துவக்கி வைக்கிறாரு. நிறையா சங்கங்கள் பார்த்திங்கன்னா கண்காட்சிக்கு அவங்க உற்பத்தி செய்த பெட்ஷீட் ரகங்களை வச்சுருந்தாங்க. அந்த ரகங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த சென்னிமலை போர்வைகளில் பார்த்திங்கன்னா இது ஜக்காடு ரகம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்ற டிசைன்ஸு பேர் எல்லாம் அதில் இருக்கும். அதுக்கேற்றபடி கலர்ஸு, டிசைன்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ளைனாகவும் நம்ம சென்னிமலை பெட்ஷீட்ஸு கிடச்சிட்ருக்குது. சென்னிமலை பெட்ஷீட்ஸ்னாவே அதுக்கு தனி பேர் இருக்குது பாருங்கள். விழாவுக்கு எல்லா மேலாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்த ஒவ்வொரு சங்கத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, நண்பர்களாக இருந்தாங்க எல்லோரும், நிறைய பேர் மக்கள்ராஜன் அவர்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு சொசைட்டியில் ஒன்று சிறப்பாக உற்பத்தி செஞ்ச நம்ம பயணங்களின் போது ஈஸியாக எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஒரு மெத்தையிலேயே கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் பயணங்களின் போது எடுத்துகிட்டு போகலாம். இது நல்லா மெதுவாக கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி ரகங்கள்லாம் நம்ம சென்னிமலையில் கிடச்சிட்ருக்குது. ஒரு 2 பேர் படுத்துக்கலாம். எல்லாம் தலவசம் இருக்கும் பாருங்க மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் துண்டுகள், சின்ன சின்ன பெட்ஷீட்டுகள், அதெல்லாம் பாரம்பரிய ரகமான 2க்கு 2 இந்தமாரி ரகங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்காரங்க பாயிலேயே இந்த மெத்த மாதிரி பண்ணி கொண்டாந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் நம்ம சென்னிமலை வந்தீங்கன்னா சந்துக்கு ஒரு சொசைட்டி இருக்குது, நீங்கள் எந்த சொசைட்டியில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்பி வாங்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தாய்மார்களை உடுத்துகிற புடவைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைத்தறி நெய்யறத ஒரு கலைன்னு வச்சுக்கலாம் நண்பர்களே. கைத்தறி சேலை கட்டினாவே ஒரு கௌரவம்னு வச்சுங்களேன். நீ பார்த்து கொண்டு இருக்க சகோதரிகளுக்கும் தாய்மார்கள் எல்லோரும் நம்ம கைத்தறி சேலைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள்ராஜன் அவர் வீட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறக்கே தயாராகிட்டாரு. அவர் எனக்கு ஒன்றுங்கிறாரு. எல்லாத்துக்கும் கைத்தறி ரகங்கள் மேலே ஒரு மிகுந்த ஆர்வமும் நட்பு இருக்குது நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவானி ஜமுக்காலுங்க. ஜமுக்காலை நீங்கள் ஒரு விசேஷம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அங்கே ஜமுக்காலை விரிச்சா தாங்க விசேஷங்களுக்கு சிறப்பு. அவர் இது ஒன்று எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு. விழா ஒரு விசேஷ நிகழ்வுனாவே ஜமுக்கால் இல்லாமல் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஜமுக்காலத்தை எடுத்து விரித்து போட்டால் தான் அது நிகழ்ச்சினே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள், சங்க மேலாளர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் விழா துவக்கத்தை ஆரம்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலை அன்னை சங்க மேலாளர், பணியாளர்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றுறவர்னு வச்சுக்கோங்களேன். விழா துவக்கத்தின் போது எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விழா இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது. மாணவர்களும் பார்த்துட்டு இருந்தாங்க.
இல்லை பாலிடெக்னிக் மாணவர்கள்னால தொழில் உருவாக்குறது பாலிடெக்னிக் மாணவர்கள் தான் ஈஸியாக கற்றுக்குவாங்க. அதனால் அவகிட்ட ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுன்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளோட்டில் பணியாளர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மக்கள்ராஜன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைக்கிறாங்க. கூட நம்ம ஈரோடு மாவட்ட கைத்தறி ஆய்வாளர் பூமதி அவர்களும் விளக்கு ஏற்றி துவக்கி வந்து வைக்கிறாங்க. கூட பார்த்திங்கன்னா அவங்க மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதானுங்க மக்களே. இவர் பார்த்தா அமலாக்கத்துறையில் இருக்கிறாரு ஜெகதீசன் அவர்கள். எல்லாம் மேடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமலாக்கத்துறைங்கன்னு பார்த்திங்கன்னா கைத்தறி ரகங்களை கட்டுப்படுத்துறது அவங்க தான். இவங்க வந்து முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளருங்க. இவரை நல்லா ஸ்பீச் மேடம் அவர்கள் பேசிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளர் பரமசிவம் அவர்கள் பேசுவாருங்க. ஈரோடு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். அவரோட முக்கிய கைத்தறிய ரகத்தோட சிறப்புகளை வரலாறு எல்லாத்தையுமே இவங்கெல்லாம் வந்து அதே இதை வந்து சப்ஜெக்டை கொண்டு படிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள்னு ஒரு நெசவாளர் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கவனிக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அமலாக்கத்துறையில் ஹெட்டாக இருக்கிறாருங்க. ஜெகதீசன் பேர். விழிப்புணர்வு கைத்தறி கைத்தறியில் ஊறி போன ஒன்றுன்னு வச்சுங்களேன். எல்லா விஷயங்களும் அத்துப்படி இருக்குது. ஆன்லைன் முதற்கொண்டு ஆன்லைனில் கைத்தறி எப்படி டெவலப் பண்ணலாங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே மாணவர்களிடையே சொன்னார். கைத்தறி துணியோட அருமைகள் நம்ம கைத்தறி துணிக்கு புவிசார் குறியீடே கொடுத்துருக்காங்க மக்களை ஜிஐன்னு. நீங்கள் ஆன்லைன் அடித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட் இது என்னன்னா the handloom mark, silk mark, India handloom product, India handloom brand. அது என்ன நிறைய பேசிட்டு இருந்தாங்க. geographical indication tag, அதாவது புவிசார் குறியீடு. சில வட்டம் மட்டும் வீடியோ எடுத்து கொஞ்சம் இதாக ஓடிக்கலாம். இருக்கிற பொருட்கள் மேல மக்களுக்கு இப்படி கைத்தறித்த சம்மந்தமான நிகழ்வுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் மக்களே. நீங்கள் வந்து சென்னிமலை காரன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த கைத்தறி ரக ஒதுக்கீடு சட்டம் எதற்காக வேண்டி வந்தது அப்படின்றது மாணவர்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல ஐயா ஜெகதீசன் அவர்கள் கைத்தறி சம்மந்தப்பட்ட பல கருத்துக்களை முன் வச்சு கூறிட்டு இருந்தார். அப்பதான் விசைத்தறி உள்ள வந்த டைம். ஸோ விசைத்தறினால உற்பத்தி கைத்தறிக்காரங்களுக்கு பாதி கைத்தறியினோட நெசவாளர்கள் மாணவர்கள் இதை கொஞ்சம் ஆர்வமாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து சென்னிமலையோட பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் நெசவு வேலைகள் செஞ்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காண்டி நான் இங்கே சென்னிமலையில சொல்றதுல அதில் நாங்கள் பெருமிதம் கொள்றோம். எம்பி நாச்சிமுத்து, எம் ஜெகநாதன், அந்த ரெண்டு பேரும் அவங்க டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்டா இருந்தப்ப பார்லிமெண்ட்ல போட்டு பாஸ் பண்ண ஆக்ட் 2/3 மெம்பர்ஸ் வந்து இதை 2/3 அதாவது ராஜேஷ் அது சங்கத்தின் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா காட்சி அமைத்து எல்லாத்தையும் சேல்ஸுக்கு இது பண்ணாங்க. ஓகே மக்களே நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்கு